அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் பார்ட் 2 111லேருந்து 120 வரை உள்ள வினாக்களுக்கான விடை விளக்கத்தை பார்க்கலாம். இவற்றில் எந்த கூற்று உண்மையானது அப்படின்னு கேட்டிருக்காங்க. முக்கோணத்தில் 2 செங்கோணங்கள் இருக்க முடியும். கண்டிப்பாக செங்கோணங்கள் 2 இருக்க முடியாது. 2 90 150 டிகிரின்னு வந்துடும். மூன்றாவது கோணம் பூஜ்ஜியமாக இருக்க வாய்ப்பு இல்லை. அடுத்தது, ஒரு முக்கோணத்தில் ஒவ்வொரு கோணமும் 60 டிகிரியை விட குறைவாக இருக்க முடியும். 60 டிகிரியை விட குறைவாக இருக்கும் பொழுது 3 கோணத்தையும் கூட்டினா 150 டிகிரியாக வர வாய்ப்பு இருக்காது. அதனால் இதுவும் தவறானது. ஒரு முக்கோணத்தில் ஒவ்வொரு கோணமும் 90ஐ விட அதிகமாக இருக்கும். முக்கோணத்தில் ஒவ்வொரு கோணமும் 60 டிகிரியை விட அதிகமாக இருக்கும். அப்படின்னா 60 விட அதிகமாகனா நிறைய கோண மதிப்புகள் இருக்குது. அப்போ 170 180 அப்படிங்கிறதெல்லாம் கூட நம்ம 60 விட அதிகமாக தான் சொல்கிறோம். அப்போது 3 கோணங்கள் கூடுதல் 150 டிகிரிங்கிற கருத்தை இது பொய்யாக்கிடும். அதனால் இது தவறு. ஒரு முக்கோணத்தில் ஒவ்வொரு கோணமும் 90 டிகிரியாக இருக்கும். எந்த முக்கோணத்தில்? சமபக்க முக்கோணத்தில் 3 கோணங்களும் 60 டிகிரியாக இருக்கும். அதனால் இந்த கருத்து சரியானது. 4வது விடை தான் இதற்கு சரியானது. அடுத்து வினா எண் 112. ஒரு சாய் சதுரத்தின் மூலை விட்டங்களின் நீளங்கள் 18 சென்டிமீட்டர் 24 சென்டிமீட்டர் எனில் அதன் பக்க அளவு அப்படின்னு கேட்டிருக்காங்க. சாய் சதுரத்தோட மூலை விட்டங்கள் ஒன்றை ஒன்று செங்குத்தாக இரு சமக்கூறிடும் அப்படின்ற கருத்து நமக்கு தெரியும். அதனால் இந்த 18 சென்டிமீட்டர் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இந்த பக்கம் ஒரு 9 சென்டிமீட்டராக இருக்கும், இந்த பக்கம் 9 சென்டிமீட்டராக இருக்கும். அதேமாதிரி 24 சென்டிமீட்டர்னால் இது 12 சென்டிமீட்டராக இருக்கும், இது 12 சென்டிமீட்டராக இருக்கும். இதை வச்சுட்டு இப்போது நமக்கு செங்கோண முக்கோணத்தில் 2 பக்கங்கள் தெரியுது. ஒன்று வந்து 12 சென்டிமீட்டர், இன்னொன்று 9 சென்டிமீட்டர். நம்ம இந்த செங்கோணத்துக்கு எதிரே இருக்கிற கர்ணம் கண்டுபிடிக்கணும். பிதாகரஸ் தேற்றத்தை பயன்படுத்தினா ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். அப்போது 12 ஸ்கொயர் ப்ளஸ் 9 ஸ்கொயர் ஈக்குவல் டு கர்ணம் ஸ்கொயர். அதாவது நம்ம கர்ணம்னு கண்டுபிடிக்க போகிறோம். 12 144 ப்ளஸ் 9 ஸ்கொயர்னால் 81 225. இது கர்ணம் ஸ்கொயர். நம்ம கர்ணம் மட்டும் வேணும்னா ரூட் எடுக்கணும். கர்ணம் மட்டும் வேணும்னா அது கர்ணம்ங்கிறது தான் பக்க அளவு. இப்போது ரூட் ஆஃப் 225 15 15 225. அப்போது 15 சென்டிமீட்டர் அப்படின்றது இதற்கு சரியான விடை. 2வது ஆப்ஷன் சரியானது. அடுத்து வினா எண் 113. பின்வரும் நோற்றில் எந்த எண் 4/61 + 4/62 + 4/63 + 4/64 மீதியின்றி வகுக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ இந்த இதில் மதிப்பில் 4/61 வெளியே எடுத்துடலாம். மீதி இதில் 1 இருக்கும். அடுத்து இதில் 4/1 இருக்கும், ப்ளஸ் இது 4/2 இருக்கும், ப்ளஸ் 4/3 இருக்கும். இப்போது இதனோட மதிப்பு 4/61 1 + 4 + 16 + 64. 4/61 இதில் கூட்டினோம்னா 85ன்னு வருது. இப்போது இந்த 85ன்ற எண்ணை 5ஆல் வகுக்கலாம். இந்த 4/61ங்கிற நம்பரை கண்டிப்பாக 2ஆல் வகுக்கலாம். அப்போது 2 × 5 10ஆல் இந்த நம்பர் வகுப்படும். இந்த நம்பர் 10ஆல் வகுப்படும். 5ஆல் மட்டும் வகுப்படுதுன்னா ஆப்ஷனில் இல்லை. அப்போது இந்த எண் 2ஆல் வகுப்படுங்கிறதுனால 2 × 5 10ஆல் இந்த நம்பர் கண்டிப்பாக வகுப்படும். இந்த வினாக்கான விடை 2வது ஆப்ஷன் 10. அடுத்து 114வது வினா. ஒரு செவ்வகத்தின் மூலை விட்டம் √41 சென்டிமீட்டர் மற்றும் அதன் பரப்பு 20 சென்டிமீட்டர் எனில் அதன் சுற்றளவு அப்படின்னு கேட்டிருக்காங்க. ரொம்பவும் ஒரு கான்செப்ட் பேஸ்டாக ஒரு அருமையான வினாவாக கொடுத்துருக்காங்க. இப்போது இது எப்படி சால்வ் பண்ணுறோம் அப்படின்னு பார்க்கலாம். செவ்வகத்தின் மூலை விட்டம் அதாவது √41 கொடுத்துருக்காங்க. இது Lன்னு எடுத்துக்கலாம், இது Bன்னு எடுத்துக்கலாம். அப்போது இது மூலை விட்டங்கிறது என்னென்னா L² + B² ஈக்குவல் மூலை விட்டம் √41. செங்கோண முக்கோணத்தில் மற்ற இரு பக்கங்கள் வர்க்கங்களின் கூடுதலானது கர்ணத்தின் வர்க்கத்திற்கு சமம். அப்போது இது ஸ்கொயர் பண்ணிக்கலாம். அப்போது L² + B² ஈக்குவல் 41ன்னு வந்துடும். இது 1ன்னு வச்சுக்கலாம். மேலும் என்ன கொடுத்துருக்காங்க? பரப்பளவுனா LB ஈக்குவல் 20 சென்டிமீட்டர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நமக்கு என்ன ஃபார்முலா தெரியும்? L + B ² ஈக்குவல் L² + B² + 2LB அப்படின்ற ஃபார்முலா யூஸ் பண்ணலாம்.
தெரிந்த மதிப்புகளெல்லாம் சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். L² + B² மதிப்பு 41 + 2 × LBயோட மதிப்பு 20. 41 + 20 × 2 40, 81ன்னு வந்துடும். L + B ² மதிப்பு 81. இதிலேருந்து L + Bயோட மதிப்பு 9 அப்படின்னு கண்டுபிடிச்சிக்கலாம். இப்போது நமக்கு L + B மதிப்பு கண்டுபிடிச்சாலே போதும். நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது சுற்றளவு. சுற்றளவுக்கான ஃபார்முலா 2 × L + B. 2 × L + Bயோட மதிப்பு 9. 2 9 18. 18 சென்டிமீட்டர் அப்படின்றது தான் இதுக்கு சரியான விடை. இது 2வது விடையாக கொடுக்கப்பட்டிருக்கு. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு சம். இது மாதிரியான சம் தான் நமக்கு போட்டித் தேர்வுகளில் கேட்பாங்க. இது மாதிரி சம்மை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அடுத்த வினா எண் 115. இந்த மதிப்பை கிலோமீட்டர் அறிவியல் குறியீடு அப்படின்னு கேட்டிருக்காங்க. அறிவியல் குறியீடுனா ஒரு ஸ்தான புள்ளி வச்சு 0.8 × 10 எத்தனை ஸ்தானம் பார்க்கலாம். 1 2 3 4 5 6 7 8 8 ஸ்தானத்தில் புள்ளி வச்சுருக்கோம். அப்போது 10^8. அப்போது 1.08 10^8 அப்படி கிலோமீட்டர். இது 4வது விடையாக கொடுக்கப்பட்டிருக்கு. இதே மீட்டர்னு கொடுத்துருந்தா இன்னும் ஒரு 3 0 சேரும். அப்போ 10^11 வரும். கேள்வி கவனமாக பார்க்கணும். கிலோமீட்டரில் இருக்கிறது இங்கேயும் கிலோமீட்டரில் ஆன்சர் இருக்கிறதுனால இந்த ஆன்சர் தான் கரெக்டு. மீட்டரில் மாற்றிருந்தால் வேறு ஒரு ஆன்சர் வரும். அடுத்த வினா எண் 116. 1 முதல் 50 வரை எண்கள் குறிக்கப்பட்ட அட்டைகள் வைக்கப்பட்டுள்ள பெட்டியில் நன்றாக குலுக்கிய பின் சம்வாய்ப் முறையில் ஒரு அட்டை தேர்ந்தெடுக்கப்பட்டால் அது 5இன் மடங்காக இருப்பதற்கான நிகழ்தகவு. ரொம்ப எளிமையான வினா. நிகழ்தகவுக்காக என்ன கண்டுபிடிக்கணும்? மொத்த வாய்ப்புகள் கண்டுபிடிக்கணும். N(S) 50. அதுக்கு அடுத்தது N(A). ஏ நிகழ்ச்சி நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் என்னென்ன இது இருக்குன்னா 5இன் மடங்காக. 5இன் மடங்குனா 5 10 15 அப்படின்ட்டு 50 வரைக்கும் எத்தனை எண்கள் இருக்குன்னா 10 எண்கள் இருக்கும். அப்போது P(A) = N(A/N(S). ஆன்சர் 10/50. சுருக்கணும்னா 1/5. இதுக்கான நிகழ்தகவு 1/5ங்கிறது முதல் ஆன்சரில் கொடுத்துருக்காங்க. ரொம்ப எளிமையான வினாக்கள் தான் இருக்குது. அடுத்த வினா எண் 117. x - y = 0 என்ற நேர்கோடு வரைபடத்தில் எந்த புள்ளி வழியாக செல்கிறது அப்படின்னு கேட்குறாங்க. இது x - y = 0ன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ x -y அந்த பக்கம் வந்தால் +y. x மதிப்பும் y மதிப்பும் சமமாக இருக்கணும் அப்படின்னு தான் கண்டிஷன். அப்போது 4வது விடை தான் 0, 0ன்னு இருக்குது. அதனால் இந்த புள்ளி வழியாக தான் இந்த நேர்கோடு செல்லும். இது 3 புள்ளி வழியாக செல்லாது. அதனால் 4வது ஆன்சர் சரியான விடை. அடுத்து வினா எண் 118. 9x + 7 2x + 9 என்பவை ஒரு இருபடி கோவைகளின் காரணிகள் எனில் x-இன் கெழு அப்படின்னு கேட்டிருக்காங்க. 9x + 7 × 2x + 9 இது ரெண்டையும் பெருக்கணும்னா நமக்கு என்ன வரும்? 2 பெருக்குனா 18x² + 9 9 81x + 7 பெருக்குனா 7 2 14x + 7 9 63. இப்போது இருபடிக்கோவை 18x² + 81 ஒரு 14 கூட்டினா 95x + 63. x-இன் கெழு அப்படின்னு கேட்குறாங்க. x-ஓட கெழு 95. இது 4வது விடையாக கொடுக்கப்பட்டிருக்கு. அடுத்த வினா எண் 119. 5 × 8⁻1/3 + 27⁻1/3 ரெண்டுக்கும் சேர்த்து அடுக்கு 3 எல்லாத்துக்கும் சேர்த்து 1/4ன்னு கொடுத்துருக்காங்க. இப்போது 5 × 8⁻1/3ன்னா 2⁻1/3 இந்த அடுக்கு 1/3ன்னு போட்டுக்கலாம். 27 3⁻3 அடுக்கு 1/3ன்னு போட்டுக்கலாம். இதனோட அடுக்கு 3 இதற்கு மேலே அடுக்கு 1/4. இதை சுருக்கிறப்போ 5 அடுக்கு மேலே அடுக்கு இருந்தால் பெருக்கலாம். இந்த 3க்கு இந்த 3 கேன்சல் ஆகிடும். அப்போ 2ன்னு மட்டும் வரும். இந்த 3க்கு வகுத்தல் இருக்கிற 3 கேன்சல் பண்ணிக்கலாம். +3ன்னு மட்டும் வரும். இதற்கு அடுக்கு என்ன போட்டிருக்காங்கன்னா 3 அடுக்கு 1/4. இரண்டையும் கூட்டினா 5 × 5⁻3 அடுக்கு 1/4. இது ரெண்டையும் பெருக்கல் இருக்கிறனால அடுக்குகளை கூட்டிக்கலாம். 5⁻4 அடுக்கு 1/4. இப்போது இந்த 4க்கு 4 கேன்சல் பண்ணிக்கலாம். இது வகுத்தல் இருக்குது. அப்போது 5 அடுக்கு 1ன்னு வரும். 5⁻1 மதிப்பு 5. இது 4வது விடையாக கொடுக்கப்பட்டிருக்கு. விடை 4 தான் இதற்கு சரியான விடை. அடுத்த வினா எண் 120. 2 3 4 4
2x + 1 5, 5 6, 7 ஆகிய எண்கள் ஏறு வரிசையில் எழுதப்பட்டுள்ளன. அதன் இடைநிலை அளவு 5 எனில் எக்ஸின் மதிப்பை காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. இடைநிலை இதில் எத்தனை மதிப்புகள் இருக்குதுன்னு பார்த்தோன்னா 2, 4, 6, 8, 9 மதிப்பு. இது இடைநிலை. இடைநிலை அளவை அவங்க கொடுத்துட்டாங்க. 2x + 1 = 5. இப்போது இது சான்பாடு தீர்வு கண்டுபிடிக்கிற முறையில் தீர்வு கண்டுபிடிச்சிடலாம். 2x = 5 - 1 4ன்னு வந்துடும். 2x = 4, x = 4/2 = 2. இந்த கணக்கான எக்ஸின் மதிப்பு 2. இது முதல் விடையில் கொடுத்துருப்பட்டிருக்கு. இந்த வீடியோவில் NTSC 2019க்கான விடை விளக்கத்தை பார்த்தோம். இதே போன்ற வினாக்களை நீங்கள் பயிற்சி செய்யுங்க. இதை விட கொஞ்சம் கடினமான வினாக்களையும் பயிற்சி செய்யணும். ஏன்னா இது ரொம்ப எளிமையான வினாக்களாக அமைஞ்சது. அதனால் இதை விட கொஞ்சம் கடினமான வினாக்களையும் பயிற்சி செய்யுங்க. NTSC இதுக்கு முன்னாடி கேட்ட வினாக்களெல்லாம் கொஞ்சம் கடினமாக இருந்தது. அந்த வினாக்களெல்லாம் பயிற்சி செஞ்சால் இந்த CM டேலண்ட் டெஸ்ட்டுக்கு நமக்கு பயிற்சிக்கு ரொம்பவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது போன்ற கணக்குகளை பயிற்சி செய்கிறப்போ நமக்கு CM டேலண்ட் டெஸ்ட் ஆனது எளிமையாக அமையும். தொடர்ந்து பயிற்சி செய்தால் அனைத்து வினாக்களும் நமக்கு எளிமையாக அமையும், வெற்றி பெறவும் முடியும். தொடர்ந்து பயிற்சி செய்யுங்க, வெற்றி காணுங்க. அனைவருக்கும் வாழ்த்துக்கள். யூ வின் ஷூர். கணிதம் கற்றலும் கற்பித்தலும் இனிமை.